இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஜிஹானை காமிக்கிறாங்க. அவன்கிட்ட நம்ம ஹீரோயின் லூசி அவளாவே வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஏன் அங்கே போய் நின்றுட்டு இருக்கா, வா பக்கத்தில் அப்படின்றத சொன்னதும், ஆனால் அவளுக்கு அங்கே ரொம்பவே தயக்கமாக இருக்குது. அங்கே நம்ம ஹீரோவே சரி வா என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கேர்ள்ஸ்னாலே ரொம்ப அலர்ஜி. ஹீரோயின்ட்ட மட்டும் அவனுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி அங்கே தோணிட்டு இருக்கு. அங்கே ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் ஏதோ தெரியாமல் வந்துட்டேன், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அவளுக்கு ரொம்பவே அங்கே அசிங்கமாயிட்டுருக்கு, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணிட்டு என்ன பண்ணி தொலைகிற, உன்ட்ட 1 மில்லியன் சம்பளத்தை அனுப்ப சொன்னா நீ வந்துட்டு அனுப்பாமல் இருப்பியா, எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணி அனுப்பு, உன் பிரதருக்கு அது தேவைன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோட்ட அவங்க பாட்டி கால் பண்ணி 70 வயசாகி போயிடுச்சு, எப்படா மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அதை பார்த்துட்டு பாட்டி எனக்கு கேர்ள்ஸ்னாலே அலர்ஜி உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு சொன்னதும், அது உன்னோட ப்ராப்ளம், நீயா வந்துட்டு நினச்சிட்டு இருக்க, உனக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ ட்ரை பண்ணி பாரு, ஒழுங்காக வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு வழியை பாருன்னு சொல்லிட்டு அங்கே திட்டிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, என்ன இப்போ தான் நீயா தான் ஓடின பயந்து போய் இப்போ என்ன திரும்ப வந்துட்ட, மனசை மாற்றிக்கிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டு அவளாவே அங்கே வந்துட்டு அவன்கிட்ட அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆனதுமே அவனுமே அங்கே வந்துட்டு கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஃபஸ்ட் டைம் அவனுக்கு எதுவுமே அலர்ஜி ஆகலை. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அவனை பார்க்குறா. அவன் நல்லா இன்னமே தூங்கிச்சுக்கோவுமே, ஒருவேளை நம்ம வந்துட்டு அவர்கிட்ட இன்னமே நல்லபடியாக நடந்துக்கிற இல்லையா, அவர் நம்மளுக்கு காசு எதுவும் கொடுக்க மாட்டாரோ அப்படின்றத சொல்லிட்டு அவப்பாட்ட அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறா. இப்படியே வந்து ஒரு 2 months ஆயிடுது. பிறகு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் பண்ணதுமே அவள் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. அப்போ டாக்டர் நீ வந்துட்டு உண்மையிலே சின்ன பொண்ணாக இருக்க, வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணிடாதீங்க, நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நானும் என் பிள்ளையுமே உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர்றான். ஹீரோ பார்த்தா கடைசியில் ஒரு டாக்டருமே ஒரு ப்ரொஃபஸராகவுமே இருந்துட்டுருக்கான் அந்த யூனிவர்சிட்டியில். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிடுது, பயமாக வேற இருந்துட்டுருக்கு. அங்கே அந்த டாக்டர்கிட்ட என்னாச்சு இந்த பொண்ணுக்குன்னு சொன்னதும் நீங்களே வந்துட்டு பாருங்கள் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லி போய் கேட்கும்போது எனக்கு வயிறு ரொம்பவே இங்கே வந்து பெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் இதெல்லாம் வந்துட்டு நார்மல் தான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு சில மெடிசன்லாம் எழுதி கொடுத்து ஒரு 1 monthக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்றத சொல்கிறான். ஆனால் வந்துட்டு தலையை கவுந்துட்டே இருக்கா. இப்போ நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சான்னு சொன்னதும் ஆமாம் கேட்டுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் சொன்ன எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கா. பட் வந்துட்டு நீங்கள் எனக்கு காசே கொடுக்கலையேன்னு சொன்னதுமே என்னது காசா, காசுக்காக பண்ணி வந்துட்டு என்கிட்ட வந்திருக்கியா உண்மையிலேயும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு காசை வந்துட்டு வாங்கிட்டு போயிடு, மூஞ்சில முடிக்காதன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அவர் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அங்கே அழுதுட்டு போனதுமே அந்த டாக்டர் அதெல்லாமே பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு, அந்த பொண்ணு எதுக்காக அழுதுட்டு போயிட்டுருக்கான்னு சொன்னதும் இது உனக்கு இம்பார்ட்டனா, உன் வேலை ஏதோ பார்த்துட்டு போ, இல்லைனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தா வீட்டில் வந்து அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நானே இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீயுமே கூட சேர்ந்து வந்து இந்த உலகத்தில் கஷ்டப்பட போறியான்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா அவங்க அம்மா அங்கே வந்துட்டு வெறும் 50,000 தான் கொடுத்துருக்கேன், மிச்சம் 50,000 ஓ அக்கௌண்ட்டில் இருக்கிறத நான் பார்த்துட்டேன், நீ மிச்ச காசு கொடுக்கலன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் அந்த லேடி எப்பயுமே நம்ம ஹீரோயினை ஒரு காசுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு பேசாமல் அபார்ஷன் பண்ணிக்கிறதா பெட்ருன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்துடுது. அவப்பாட்டு உடலை போனதுமே அந்த ஆள் பிடிச்சவங்க பயங்கரமாக திட்டுறாரு, கண்ணு தெரியாமல் வந்துட்டு இருக்கான்னு. உள்ளே வர்றது பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். சரி சத்தம் போடாமல் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத சொல்கிறான். அந்த சைடில் பார்த்தா 3 செட்டு ஒருத்தன் வர்றான். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னப்பா நேற்று ஏதோ ஒரு ஓல்டு மேன் கூட போய் நீ ஸ்டே பண்ணியிருக்க போலையே, பேசாமல் நீ வந்து என் கூடயுமே வந்துட்டு ஸ்டே பண்ணவா, உனக்கு நான் வந்துட்டு நிறைய காசு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட தப்பாக பேசினதுமே நீ எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது அவன் அங்கே வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். பட் அங்கே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது அவனுக்கு. அங்கிள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, நீ இப்படி அசிங்கம் பண்ணிகிட்ருக்கியா ரோட்டில் ஒரு பொண்ணுகிட்ட, நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் பயந்து போயிட்டு அங்கே சாரி சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் திரும்பவுமே கொஞ்சம் காசு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டதும் எப்போ பார்த்தாலும் காசை தவிர இவளுக்கு வேறு எண்ணமே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்டதுமே 5 ஃபிங்கரை காமிக்கிறா. இவேனமோ வந்து ஒரு 50,000 இல்லை 50 மில்லியன் ரேஞ்சுக்கு நினச்சிக்கிறான். பட் அவள் பாவம் 5,000 ரூபாய் காசு தான் கேட்டதுமே நீ வந்துட்டு காசை வந்து நீயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ, உனக்கு எனக்கு நடுவில் இந்த காசு பரிவர்த்தனையை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து திட்டிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அந்த 5,000 ரூபாய் காசை வச்சு பேசாமல் போய் அபார்ஷன் பண்ணிக்கலாம் தான் சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டுருக்கா.
பிறகு இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. வந்து ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்காரு. பேசாமல் இவளை கொண்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம், நம்மளுக்கு ஏகப்பட்ட காசு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாகி போயிடுது. இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு, என்ன நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, நான் இப்போ வந்துட்டு கன்சீவாக இருக்கேன்னு சொன்னதும், என்னது கன்சீவாக இருக்கே, அடி பாவி, யாரோட குழந்தைக்கு போய் வந்து வயிற்றுல சுமந்துட்டு வந்திருக்க, எங்கள் குடும்பமானத்தவே வாங்குறியா, உன்னை வச்சு நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சு அங்கே அவமானப்படுத்துகிறாங்க. அந்த பர்சன் யார், ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு சொன்னதுமே அது கூன்னு சொன்னதுமே, என்னது கூவா, நீ கூவோட பேரை சொன்னால் நாங்கள் உன்னை விட்டுருவோமா, அவர் எவ்வளோ பெரிய பணக்காரரு, அது ஒன்றை மாதிரி ஒரு மூஞ்சை பார்த்தா அவர் உன் கூட வராரான்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஓகே, வந்து கால் பண்ணி இங்கே வரவை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா பாட்டிட்ட இப்படி ட்வின் பேபிஸ்க்கு வந்துட்டு உங்கள் அந்த பேரனோட குழந்தைய வயிற்றுல ஒரு பொண்ணு சுமந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதே டாக்டர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே தான் அவர் அங்கே போய் பாட்டிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே நம்ம ஹீரோக்கு கால் பண்ண அவன் கோவமாயிட்டு காலை கட் பண்ணி விட்டுறான். டேய், நீ என்ன இப்படிலாம் வேலை பண்ணி வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கா, அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஒழுங்காக போய் என் மருமகளையும் பேரப்பிள்ளையும் கூட்டிட்டு வான்னு சொன்னதும், என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவள் சரியான காசு போய் பிடிச்சவன்னு சொன்னதும், அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன பேசிட்டு இருக்க நீ, அவள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அவங்க ஷாக் ஆகி போயிட்டு என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கால் எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னதுமே போட்டு அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு காசு கேட்டா இல்லையா, ஸோ செக் பண்ணி பார்த்தா 5000 தான் அங்கே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா. ஸோ புரிஞ்சுக்குது, அப்படின்னா வந்து ஏதோ தப்பான வேலைக்கு தான் அதை யூஸ் பண்ண போகிறா, உடனே அவளை நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக காரை எடுத்துட்டு அங்கே ஆளுங்களையுமே கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. பிறகு பார்த்தா இந்த மூவி அங்கே வந்து பேபி இருந்தால் என்ன, அதை அபார்ஷன் பண்ணிட்டா சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு அவளுங்க கையை கட்டி அங்கே வயிற்றுல அடித்து அபார்ஷன் பண்ண போகிறாங்க. ஆனால் அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட கார் வந்துடுது. என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு கத்துனதுமே, அங்கிள் நீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். அவங்க பிரதரை பார்த்தா, சார் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள் பேரை அவள் தப்பாக யூஸ் பண்ணியிருக்கா, அதுக்கு தான் இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத சொல்லும்போது, காட்ஸ் வச்சு அவங்க நம்ம ஹீரோயின் அவன் வந்து விடுவிக்க சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்குமே சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிடுறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே பயமாய் போயிடுது. அவன் மேலே கையை வச்சா என்ன நடக்கும்னு தெரிய வேணாமா, கையை காலை உடச்சி விடுங்கன்னு சொன்னதும் அங்கே எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்கன்னு. எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அம்மாவும் பிள்ளையும் நல்லா தான் இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் அங்கே வந்துட்டு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு எப்படி தேங்க்யூ பண்ணுவேன்னு சொன்னதும் அவள் எந்திரிச்சு வந்து கிஸ் பண்ணதுமே இவனுமே அங்கே பதிலுக்கு கிஸ் பண்ண போகிறான். அப்போ பாட்டி உள்ளே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசணும், நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நீ என்னோட குடும்பத்தோட வாரிசை வயிற்றுல சுமந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ பயப்படாத, இந்த குடும்பத்தோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே ஏகப்பட்ட வந்துட்டு சாப்பாடெலாம் காஸ்ட்லியாக கொண்டு வந்ததுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்கிறா. நீ வந்து ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கேட்குறியா, நான் வந்து மறந்தே போயிட்டேலன்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸாக கொண்டு வர சொன்னதும் அதெல்லாமே பார்த்துட்டு இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னதும், நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இது எல்லாமே வந்துட்டு உனக்கு தான் சொந்தமானது, இந்த வீடே உனக்கு சொந்தம், நீ ஏன் இப்படிலாம் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே பட்ட ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஸ்டைலிஷ் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி அவள் இருக்கணும், அவளுக்கு வந்துட்டு எல்லாமே கொண்டு வர சொன்னதும் நம்ம ஹீரோ வந்து பாட்டி ஒரே நாளில் நீங்கள் அவளை பயமுடுத்திடாதீங்கன்னு சொல்கிறான். அப்போ அவங்க அப்படிலாம் அவள் ஒன்றும் பயப்பட மாட்டான், நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காருமே வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பாட்டி நான் வந்துட்டு காலேஜ் போகணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, குழந்தைங்கள வயிற்றுல சுமந்துட்டு நீ ரிஸ்கில் போய் விடுவியான்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான், நானுமே அதே யூனிவர்சிட்டியில் தானே இருக்கேன், நானே கூட்டிகிட்டு போய் சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் அப்படின்றத சொன்னதுமே, அப்படின்னா ஓகே தான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்டே அவங்க நம்ம ஹீரோயினா காலேஜ் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை பிக்கப் ட்ராப் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறான். இந்த கார் வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லியானதுப்பா, உனக்காக தான் பாட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ வந்துட்டு கவலைப்படாத, நான் வந்து உனக்கு டிரைவிங்குமே கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறான். சரி ஓகே, நீ வந்துட்டு இப்போ எனக்கு எப்படி தேங்க்யூ சொல்லுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவனை போய் அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த அதெல்லாமே பார்த்துட்டு நேற்று வந்து வேறு ஒருத்தையும் கூட இருந்தா, இன்றைக்கி பார்த்தா ஒரு ஓல்டு மேன் கூட சேர்ந்துருக்காளா, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், இவளை நான் அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த காரோட பின்னாடி ஓடி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். பட் அங்கே முடியாமல் போயிடுது. நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு போனதுமே அங்கே ஒரு சில வந்துட்டு புறணி பேசுகிறதுங்க இருக்குங்க இல்லையா, அது மாதிரியே அங்கேயுமே ஒரு கேங் இருக்குது. நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்பவே அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் இவள் வந்து காலேஜுக்கே வரல, இன்றைக்கி என்ன வந்திருக்கா, அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தியா, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வருவா, இப்போ பாரு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, கையில் இருக்க ஃபோனை வேற பார்த்தியா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஒரு சங்கட்டமாக இருக்குது. அந்த ஃபோனையுமே அவள் வந்துட்டு மறைச்சி வச்சுக்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு ரொம்பவே இழிவாக பேசிட்டு
பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அவன் வந்து மூமே நீ இப்போ என்ன வேலை வெளியே பண்ணன்னு எனக்கு என்ன தெரியாதா, நீ ஒரு ஓல்டு மேன் கூட அஃபேர் வச்சுட்டு இப்படிலாம் வந்து காஸ்ட்லியாக வந்து பொருளை வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜின்னுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரொம்ப கோவமாயிட்டு ஆளாளுக்கு என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க, வந்துட்டு பேசாமல் இல்லைன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கன்சல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கு வந்துடுவார். அவரோட கிளாஸ் தான் வந்தார்னா அவர் உன்னை என்ன பண்ணுவாருன்னு தெரியலன்னு சொன்னதும் அவங்க அங்கிளோட பேரை கேட்டதுமே பயந்து வேகமாக விழுந்தடிச்சு அங்கே ஓடி போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோ அங்கே வந்தால் நடந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அந்த பையன் நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கர்ச்சீப்பை வச்சு கண்ணை தொடச்சிக்கோ, இதுக்காக நீ அழுதுட்டுருக்க, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயினை நல்லாவே கேர் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து பேசாமல் ரிலேஷன்ஷிப்பை சொல்லிடுவான்ற மாதிரி எங்கள் கஞ்சாட காமிச்சு கேட்டதுமே ஹீரோயின் இல்லை வேணான்னு சொல்கிறான். அவனை பார்த்தாங்க கிளாஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். கிளாஸ் முடிஞ்சதுமே நம்ம ஹீரோயினை இருன்னு சொன்னதும் இன்னைக்கு நல்லா வாங்கிக்கிட்ட போகிறான்னு சொல்லிட்டு அங்கேயுமே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு என்ன நான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்லிடலாமா, எதுக்காக நம்ம மறைச்சிட்ருக்கணும்னு சொல்கிறப்ப அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு இவளை இன்னைக்கு இன்டர்நெட்டில் போட்டு அசிங்கப்படுத்தாமல் விடக்கூடாது, ஃபோட்டோஸை எடு, இவ வந்து இவரையுமே செடியூஸ் பண்ணி வச்சுருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே வீடியோஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா எதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம உண்மையை சொல்லிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்றத சொன்னதும் இல்லை அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே இவங்க ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. பிறகு அது வந்துட்டு நெட்டில் வந்ததுமே அவங்க பிரதர் அதை பார்த்துட்டு இவன் வந்துட்டு ஒரு சாதாரண டீச்சரா, அன்னைக்கு என்னமோ கூ மாதிரி வந்து நம்மளை அடித்து ஏமாத்திட்டானா, இவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வீட்லேயுமே வந்து இதை பற்றி அங்கே பேசி காசு பறிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறாங்க. என்ன தைரியம் தான் இவன் நம்ம மேலே கையை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாருமே போய் நம்ம வந்துட்டு இப்போ காசு எல்லாமே நிறைய அந்த ஆள்கிட்ட இருந்து பறிச்சுட்டு வரணும், அவன் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை அடித்து அவமானப்படுத்தியிருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹீரோயினை புள்ளி பண்ணுறதுக்காக கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா ஹீரோவோட அங்கே ரூமில் தான் இருக்கான். அப்போ அங்கே வந்து கால் வந்துட்டே இருக்கா, அவள் அட்டன் பண்ணாமல் இருக்கவுமே எதுக்காக அட்டன் பண்ணாமல் இருக்கா, அட்டன் பண்ணுன்னு சொன்னதும் அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிவிட்டு நான் வெளியே தாண்டி உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், என்ன தைரியம் தான் நீ இப்படி கேவலமான வேலை பண்ணியிருப்ப, எவனையும் கூட்டிகிட்டு வந்து ஏமாத்தவா செஞ்சுருக்க, ஒழுங்காக நீ இப்போ வந்துட்டு எங்களுக்கு கேட்குற காசை கொடுக்கலன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வாய்க்கு வந்தபடி பேசினதுமே ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு தெரிஞ்சதை பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே அவளுக்கு என்ன தைரியம் தான் ஏன் ஃபோனவே கட் பண்ணியிருப்பா, இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும் சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோ நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேனே என்ன வந்துட்டு எனக்கு பதிலுக்கு வந்து பண்ணுவேன்னு சொன்னதும் அவள் கிஸ் பண்ண போனதும் என்ன வேலை பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மறந்துட்டியான்னு சொன்னதும் 3 months ஆயிடுச்சு அப்படின்றத அவள் சொன்னதுமே அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜின்னை பார்த்தா அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அங்கே வந்துட்டு உள்ளே தேடிட்டு எல்லார்ட்டையுமே அங்கே வந்துட்டு ஹீரோயினை பற்றி அங்கே விசாரிச்சுட்டு இருக்கான். ஹீரோவோட ரூமில் பார்த்தா ஒரு பொண்ணு இருக்க மாதிரி இருக்குது, பட் அது ஹீரோயின் தானான்னு சொல்லிட்டு அங்கே சரியாக தெரியலை. பட் நம்ம ஹீரோ யாரும் அவளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அங்கே சேஃப்டியாக அவளை மறைச்சி வச்சிட்ருக்கான். வெளியே பார்த்தா இவங்க எல்லாருமே அவங்க வந்துட்டு ரொம்பவே வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோ அவங்க அப்பா அடிக்க வந்ததுமே பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுறான். நீ அன்றைக்கி என்ன தைரியம் தான் எங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பேன், நாங்கள் வந்துட்டு உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்ற செட்டு பேசினதும் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு செட்டு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு 1 million காசு வேணும்னு சொன்னதுமே அங்கே ஒரு கார்டு எடுத்து அவன் எதுவும் பேசாமல் கொடுத்ததும் அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு இது எப்படி எங்களுக்கு பத்தும், எங்களுக்கு 3 million வேணும்னு சொல்லிட்டு கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து கொடுத்துடுறான். நாங்கள் டாக்ஸியில் வந்திருக்கோமே அதுக்கு யார் பே பண்ணுவாங்கன்னு சொன்னதும் இப்போ நம்ம வந்துட்டு போலீஸை கூப்பிடுங்க, இதுங்க ரொம்ப ஓவர அட்டுலியம் பண்ணுதுங்கன்னு சொன்னதும் அரண்டடிச்சு விழுந்து ஓடி போயிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் கோட்டெல்லாமே போற்றி அங்கே வெளியே வந்துட்டு வேமா அவன் வந்து கார் கூட்டிகிட்டு போடுறான். ஏன்னா ஜின் அங்கே நின்றுட்டுருக்க வாசி பார்த்தா தப்பாயிருமேனு நம்ம ஹீரோயின் அப்பாங்க அவன்கிட்ட தேங்க்யூ சொல்கிறா. இப்போ வரைக்கும் யாருமே எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணதில்லைன்னு அதெல்லாமே கேட்டுட்டு நீ என்னோட ஒய்ஃப் ஒன்றை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னோட கடமை தானே அவன் சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் மூவை பார்த்தா பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். இவ்வளோ நான் இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுருக்கான். காமிக்கிறாங்க நம்ம ஹீரோங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கிளம்புறான். ஸோ அப்போ ஹீரோயின் அவனை அங்கே ரெடி பண்ணிட்டு இருந்தா. இங்கே வந்து நம்ம ஹீரோயினை மட்டும் நோட்டீஸ் பண்ணிடுறான். பட் உள்ளே இருக்கிறது ஹீரோ தான் சொல்லிட்டு இங்கே தெரியலை. நான் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரேன், நீங்கள் வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே அவனை பார்த்தா நம்ம ஹீரோயின்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு 2 பசங்களையுமே கூட சேர்ந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஹீரோக்கு பார்த்தா அங்கே உள்ளே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணவே முடியலை, ஏதோ தப்பாக இருக்க மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேமா வர்றான். இங்கே நம்ம ஹீரோ வந்து
யாருக்கு வந்துட்டு அவ்வளோ தைரியம் இருக்குது என்னோட உமன் மேலே கையை வைக்கிறதுக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் பயந்து போயிட்டு அங்கிள் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் அவன் என்னோட உமன் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஐயோ சாரி அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறேன், நீ வந்துட்டு இவனுங்களை மன்னிக்கலைன்னா இவனுங்க இந்த ஊரில் இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு வந்துட்டு அவள் வரவங்களையுமே மன்னிச்சிருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வேற லெவலுக்கு ஆகி போயிரும்னு சொல்லிட்டு போகும்போது இவனை பார்த்து அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்டதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பாவி அவ்வளோவே கிட்னாப் பண்ணி அடிக்கிறதுக்கு வந்துட்டு அவகிட்டே மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னதும் கோவோட கோவத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, இந்த ஊரில் உயிரோடு இருக்கணுமா இல்லையா, மரியாதையோட நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஆன்ட்டின்னு சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு கேட்டு வச்சுருக்கான். அவன் தன்னோடைய கையை வந்து ஹிட் வேற பண்ணிக்கிறான். ப்ளீஸ் ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நான் உங்களை இப்போ டெம்பரவரியாக மன்னிக்கிறேன், நிரந்தரமாலாம் மன்னிக்கலன்னு சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோவுமே சக்ஸஸாக அங்கே ஆப்ரேஷன் பண்ணிடுறான். இவ்வளோ பார்த்தாங்க வந்து ஊசி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்ற பேரில் பயமுறுத்திட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் ஆன்ட்டி நீங்கள் வந்துட்டு எத்தனை டைம் தெரியுமா இதே மாதிரி வந்துட்டு ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு என்னை பாடாப்படுத்திட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த கூட இருக்க பசங்க இந்தங்க இதை புதுசாக இருக்குது இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டான். என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆன்ட்டி வந்து என்னை மன்னிச்சிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஆமாம் நான் இப்போதைக்கு வந்துட்டு மன்னிச்சிருக்கேன் நீங்கள் விட்டுருங்க அவங்களன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் மன்னிச்சிட்டேன்ற வாசி உங்களை வந்துட்டு நான் பேசாமல் விடுறேன், இதுக்கப்புறம் ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. என்னோட லைஃப்பில் இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி யாருமே பார்த்ததில்ல, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஹீரோ நீ என்னோட ஒய்ஃப் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க, ஏய் நான் ஊருக்கு வந்துட்டேன் எப்போ நீ வீட்டுக்கு வர போகிறேன்னு சொன்னதும் நான் வந்துடுவேன்னு சொல்கிறப்ப நீ எப்போ வேணாலும் வந்துட்டு போய் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, என் மருமகளை மட்டும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுரு அப்படின்றத சொன்னதும் கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே அங்கே ரொம்ப சூப்பராக அவளுக்கு வெல்கம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருது அவங்க அம்மாவுக்கு அவங்கள பார்த்துட்டு ஒரு பிரேஸ்லெட்டாக கொடுக்குறாங்க. இது வந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்கவங்க போட வேண்டியது, அங்கே வந்து எல்லாருமே ரொம்ப பெரிய லெவலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிறாங்க. நம்ம வந்துட்டு நாளைக்கு ஷாப்பிங் பண்ணாலும் சொன்னதுமே இல்லை இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குமான்னு சொன்னதும் உன்னை போய் யாரா கூப்பிட்டது, என் மருமகளை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே நோஸ் கட் பண்ணி விட்டதுமே சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்றத சொல்கிறான். நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஹேர் எல்லாமே தொடச்சி விட்டுட்டு இருக்கான். நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நீ என்னோட ஒய்ஃப் நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு இவ்வளோ தூரத்துக்கு பாசம் இவ்வளோ நாள் வந்துட்டு நான் பார்த்ததே கிடையாது, பட் மார்னிங் எழுந்திரிச்சு இது எல்லாமே எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதும் யார் சொன்னது அப்படி நடக்கும்னு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவ கூட சேர்ந்து அவன் கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அதே மாதிரி அங்கே வந்துட்டு அவங்க ஷாப்பிங் பண்ண கூட்டிகிட்டு வந்ததும் ஹீரோயின் இருக்கிற எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறா. சரி ஓகே நம்ம வந்து உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை காஸ்ட்லியானதை சூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு எடுத்தா. அங்கே நம்ம ஹீரோயின் கூட படிக்கிற பொண்ணு போல் அவள் பார்த்தா ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு என்ன ட்ரெஸ் வந்துட்டு பணக்காரவங்க மாதிரி போட்டுட்டு ஒரு வயசான லேடியை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா நம்பிடுவாங்களா, நீ எவ்வளோ பூவர்னு தெரியாதா, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸையுமே பிடிங்கி வச்சதுமே அவங்களுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினையுமே அவள் ரொம்ப தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க நீ இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்க போகுதுன்னு சொன்னதும் கோவப்பட்டவங்க வந்துட்டு அடிக்க வேற செஞ்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்ப, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இங்கே செக்யூரிட்டி கார்டு இருக்க எல்லாமே மேனேஜர் மாதிரி, அவன் வந்து நான் ஹை சேலரியில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அவங்களையுமே இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயினுமே போட்டு அடித்ததும் அவனையுமே அங்கே வர வச்சுட்டு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு மேனேஜருக்கு கால் பண்ணி வர சொன்னதுமே அவங்க பார்த்தா வந்துட்டு அங்கே சாரி கேட்குறாங்க நடந்து எல்லாத்துக்குமே. இவங்களுக்கு பயமாயிட்டாங்க, நீடன் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, இதை தெரியாமல் நடந்துருச்சுன்னு. நம்ம ஹீரோயின் விட்டுங்க அவங்கள மன்னிச்சின்னு சொன்னதும் இதுங்க பேசுனதுக்கு மன்னிப்பு வேறையா, கண்டிப்பாக இதுங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவனை பார்த்தா இவளால் தான் நான் கேட்டேன் இவனாக தான் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இப்படியே உங்களுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அடிச்சு அங்கே வெளியே இழுத்து விட்டு போலீஸ்லேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே மேனேஜர்கிட்ட இதுக்கு எல்லாமே ஓனரே இவ தான், இவகிட்ட இப்படி மரியாதை எல்லாமே நடந்துட்டுருப்பீங்களா, இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கப்புறம் நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே ரொம்ப கோவமாயிடுறாங்க. உன்னையுமே ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணி விட்டுருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து கிளாஸ்க்கு நம்ம ஹீரோயின் போயிருக்கா. என்னப்பா நம்ம கூட சேர்ந்து இருப்பாள் ஃப்ரெண்டு அவளை காணமே என்னன்னு தெரியலேன்னு சொன்னதும் அவள் போய் தொலைஞ்ச மாதிரி இவளுமே போக மாட்டாளே அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஷூ ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே மூக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஏன்னா இப்போ ஆன்ட்டி இல்லையா, அதனால் உடனே அங்கே வந்துட்டு கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ஆன்ட்டி உங்களை யாராச்சும் புள்ளி பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், நான் ஒரு வழி பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஷூட்டை என்ன வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கா, மரியாதையோடு இருந்துக்கோ இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க வேற செஞ்சிடுறான். அதை பார்த்து
வந்துட்டு அவ ரொம்பவே கோவமாயிட்டு, "என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ வந்துட்டு பெரிய பணக்காரனா இருக்கலாம். நானும் வந்துட்டு ஷூ ஃபேமிலியை சேர்ந்தவ. மரியாதை என்கிட்ட வந்து பேசிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ஹீரோயின், "நீ எதுவும் பண்ணாத, நீ கிளம்புன்னு" சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வர்றான். படிக்க வந்து துப்பு இருக்காது, வாயை கேளுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போகிறான். அங்கே போயிட்டு அங்கே கிளாஸ் எடுத்துட்டு அந்த ஷூட்டை கொஸ்டின் கேட்குறான். 2 கொஸ்டின் கேட்டால் எதுக்குமே ஆன்சர் தெரியல. உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு புக்கை ஓப்பன் பண்ணி காமிக்கிறா, அப்பயுமே சொல்கிறதுக்கு வழி இல்லை. படிக்க தானே வர்ற, அதை தவிர மற்ற வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுற, இதில் கவனத்தை செலுத்துன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை கொஸ்டின் கேட்டால் அவன் எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறா. படிக்கிற பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், ஒன்றை மாதிரியான்னு சொல்லிட்டு அங்கே திட்டி விட்றான். பிறகு கிளாஸ் முடிஞ்சு போகும்போது ஹீரோயினையும் ஷூவையுமே கூப்பிடுறான். அப்போ அங்கே ஷூட்டை, "நீ வந்து என்ன நினச்சிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்க எனக்கு தெரியலை. உனக்கு 10 டைம் வந்துட்டு நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், நீ எழுதிட்டு வான்னு" சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் 10 டைம்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்றத சொல்கிறா. "உனக்கு 1 வீக் டைம் கொடுக்குறேன், 10 டைம் நீ கண்டிப்பாக எழுதிட்டு தான் வரணும்" அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. நம்ம ஹீரோயின்ட்ட, "இவ்வளோ தூரத்துக்கு எதுக்கு ப்ராப்ளம்? நான் பேசாமல் வந்துட்டு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா என்ன வந்துட்டு பிரச்சனை இருக்குது? கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அவ கேட்டதுமே, ஒய்ஃப்னே சொல்லிடலாம், நீ தான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண போகும்போது அங்கே ஜின் வந்துடுறான். "என்ன தைரியம் இந்த ஸ்டூடெண்ட் எப்படி நடந்துட்டு இருப்பேன்னு" சொல்லிட்டு போட்டு அடிச்சிடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. இவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் இங்கே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது. ஸ்டூடெண்ட்டவே புள்ளி பண்ணிட்டு இருப்பானா? நான் கண்டிப்பாக இவனுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பேன். நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து வா, நம்ம ஒரு வழி பண்ணலாம். இவனை பார்த்து நீ பயப்படாதன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்கா. "இல்லை இல்லை, நீ வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, அப்படிலாம் அவர் எதுவும் பண்ணலை, நீ வந்துட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்கிறா. அங்கே அவன் போனதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, "என்னப்பா ரொம்ப சப்போர்ட் பலமாக இருக்கேன்னு" சொன்னதும் அங்கே வந்து சாரி கேட்குறா. "இருக்கட்டும் பரவாயில்ல விடு" அப்படின்றத சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருந்தா. மூவை பார்த்தா தொடர்ந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையில் தான் இருக்கான். "நான் என்னோட ஆன்ட்டி மட்டும் தான் இங்கே படிக்கணும், மரியாதையோடையெல்லாம் எந்திரிச்சு போங்க, அவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் படிக்கட்டும்னு" சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டே இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க அம்மாவும் அங்கே வந்துட்டு கால் பண்ணிவிட்டு, "மரியாதையோட நீ வெளியே வா, நான் காலேஜுக்கு வந்துட்டு வெளியே தான் இருந்துட்டுருக்கேன், உள்ளே வந்து அவங்க மரியாதை கெட்டு போயிருன்னு" சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே வேமா அங்கேருந்து கிளம்பி போகிறா. பட் அங்கே கிட்டக்க போக மாட்டா. அவங்க பார்த்தா ரொம்பவே புள்ளி பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட காசு கேட்டுட்ருக்காங்க. "இப்போ தானே 4 மில்லியன் வாங்கிட்டு போனீங்கன்னு" சொன்னதும், "அதெல்லாம் எங்களுக்கு எப்படி பத்தும், எங்களுக்கு ஒரு 10 மில்லியன் காசு கூட, உங்களை நாங்கள் தொந்தரவு பண்ணலை, சின்ன வயசுலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம், உன் ட்ரெஸ்ஸை பாரு எவ்வளோ காஸ்ட்லியாக போட்டிருக்க, நாங்கள் மட்டும் கடைங்க போட வந்துட்டு கஷ்டப்பட்டு வாழணுமா, மரியாதையை வந்துட்டு எங்களுக்கு வந்து செட்டில் பண்ணி விடுன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. மூக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோவை அவங்க கூட்டிகிட்டு அவங்க ஃப்ரெண்டை விட்டு வர சொல்லிட்டு இவன் அங்கே வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஆன்ட்டியை புள்ளி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு போகிறான். "என்ன தைரியம் தான் நீங்கள் இப்படி வேலை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு பேசினதுமே, "என்ன இவனையுமே கடைசியில் செடியூஸ் பண்ணி வச்சுட்டியா, கடைசியில் இவனுமே உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு பேசிகிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஆளுங்க எல்லாருமே வந்ததுமே உடனே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறாங்க. "எங்களுக்கு வந்துட்டு காசு பணம் எதுவும் கொடுக்காம இவன் மட்டும் வந்துட்டு பெரிய பணக்கார வாழ்வாக வந்துட்டு இருக்கான்னு." ஆனால் அப்போங்க நம்ம ஹீரோ வந்து, "இவ வந்துட்டு உங்களோட பொண்ணே கிடையாது, டிஎன்ஏ மேட்சே ஆகலை, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பையன் பிறந்ததுமே இந்த பொண்ணு நீங்கள் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க, காசுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு" சொல்லிட்டு பேசினதும் உடனே அவங்க, "அப்படிலாம் எதுவும் கிடையாது, இவன் வந்துட்டு பெரிய நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இவனும் இவளுக்குமே வந்து அஃபேர் போயிட்டுருக்கு, இப்போ வயிற்றுல பிள்ளையுமே இருக்குது" அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் எல்லாருமே அங்கே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. "இவன் எப்படி வந்துட்டு இங்கே ஒரு ப்ரொபோசராக இருக்கலாம், ப்ரொபோசராக இருந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுறவனுக்கெல்லாம் இங்கே ஜாப்பே கொடுக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவங்க ஃபேமிலியே டோட்டலாக வந்துடுறாங்க. அவ்வளோதான், அவங்கள பார்த்ததும் எல்லாருக்கும் ரொம்பவே பயமாகி போயிடுது. யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது என்னோட பேரனை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு, "அந்த ஷூவை 3 டேஸ் தான் உனக்கு டைம், ஒழுங்கு மரியாதையாக இந்த ஊரை விட்டு போயிரு, இல்லைன்னா உனக்கு வேறு லெவலுக்கு ஆகி போயிருன்னு" சொல்லிட்டு அங்கே மிரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு சின்ன வயசில் குழந்தைய கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டு இப்போ வரைக்கும் காசுக்காக அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்களையுமே ஜெயிலில் பிடிச்சி போடுங்க, சாகிற வரைக்கும் உள்ளவே கடந்து சாவிட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு சொன்னதும் அவங்க அங்கே சாரி கேட்டு பார்க்குறாங்க. பட் முடிய மாட்டுது. நம்ம ஹீரோ அப்போ அங்கே எல்லாரும் முன்னாடியுமே வச்சு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான் மேரேஜுக்காக. நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொன்னதுமே அங்கே ரிங்கையுமே போட்டு விடுறான். பிறகு அங்கே மேரேஜுக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு, "என்னாச்சுன்னு" சொல்லிட்டு கேட்டதும், "உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்காங்க, என் ஃபேமிலியை பார்த்தீங்களா, அது கூட உண்மையான ஃபேமிலி கிடையாதுன்னு" சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணதுமே, "நீ ஏன் கவலைப்பட்டுருக்க, உனக்காக நான் இருக்கேன்னு" அவன் சொல்கிறான். "சரி ஓகே, உன்னோட சின்ன வயசில் வந்துட்டு ஏதாச்சும் உன் ஃபேமிலியிலேருந்து போட்டிருந்தாங்களான்னு" சொன்னதும் ஒரு செயின் எடுத்து கொடுத்து, "இது மட்டும்தான் இருக்குது, நான் சேஃப்டியாக வச்சுக்கிட்டு இருந்தேன்" அப்படின்றத சொல்கிறாங்க. "கண்டிப்பாக நான் வந்துட்டு அவங்கள கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன்" அப்படின்றத சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வந்துட்டு லியாங் ஃபேமிலிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சின்ன வயசுல என் பொண்ணை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போனது இப்போ வரைக்குமே என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியலை, இவ்வளோ பணம் காசு இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே பாட்டி வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே நடந்து எல்லாத்தையுமே சொன்னதும் ஒரு பெற்றவங்களோட மனசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணுறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினுக்கு டைமண்ட் ஜுவல்லரி அங்கே கொண்டு வரும்போது பார்த்தா அது ப்ரோக் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ எதை போடுறது அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்படி நெக்லஸ் வந்து ப்ரோக் ஆகிருக்குன்னு சொன்னதும், சரி ஓகே இப்போ என்ன பண்ண முடியும், உன்னோட அம்மா வந்துட்டு கொடுத்த நெக்லஸ் இருக்கு இல்லையா, நீ அதவே போட்டுக்கோ, அவங்க வந்து மேரேஜுக்கு வந்த மாதிரியே உனக்கு இருக்கும்ல அப்படின்றத சொல்லிட்டு அவன் அந்த செயினை வந்துட்டு போட்டு விட சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினுக்குமே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிருது. நம்ம ஹீரோ அவங்க வந்து என்ட்ரானதுமே எல்லாருமே ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பொண்ணு வந்து ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாம்ப்பா. அவள் வந்துட்டு ஆனால் படிப்பில் பயங்கரமான பெரிய பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு புகழ்ந்துமே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து என்ட்ரானதுமே பார்க்குற எல்லாருமே வா பொண்ணுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது கழுத்தில் இருக்க நெக்லஸை நம்ம லியாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க பார்த்துட்டு வேமா வந்துடுறாங்க. என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீங்கள் யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவள் என்னோட பொண்ணு, இந்த பாருங்க சேம் நெக்லஸ் என்கிட்டையுமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது அங்கே அதை பார்த்துட்டு அவனுமே ஷாக் ஆகிட்டு அதை வந்து வாங்கி பார்த்தா எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டையுமே கண்டுபிடிக்க சொல்லியிருந்திருக்கா இந்த விஷயத்தை. அவருமே டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்துடுறாரு. பாஸ் இவங்க சொல்கிறது உண்மைதான், இவங்களோட பொண்ணு தான் இவங்க அப்படின்ற சொல்லிட்டு ரிப்போர்ட்மே அங்கே வந்துட்டு ஒன்றானதுமே அவ்வளோதான், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகுறப்ப கண்டுபிடிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு அவங்க அப்பா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு, யங் ஃபேமிலியில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட பொண்ணுக்கு நான் வந்து வரதட்சணையாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவோட குடும்பமே பெரிய பணக்காரவங்க தான், இவங்களுமே அவங்களுக்கு ஈக்குவலான பணக்காரவங்க தான். ஸோ எல்லாருமே இங்கே வந்துட்டு ஹாப்பியாக ஃபைனலாக அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.